வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீரா ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை மாமா இதை பத்தி நேரடியாக கண்மணி கிட்ட கேட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கண்மணி ராமச்சந்திரனுக்கு பரிமாறலான்னு வராங்க. அப்போ ராமச்சந்திரன், நீ வேண்டாமா வீரா, நீ வந்து பரிமாறு அப்படின்னு வீராவை கூப்பிடுறாங்க. அப்போ கண்மணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ராமச்சந்திரன் ரொம்ப கோவமா கண்மணி கிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டில் என்னம்மா நடக்குது, நீங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்களா ஏதாவது முடிவு எடுத்துக்கிறதுக்கு இந்த வீட்டில் பெரியவன் நான் இதுக்காக இருக்கேன், என் பசங்களுக்கு தாய் வேணா இல்லாம இருக்கலாம், தகப்பன் நான் இருக்கேன், என்கிட்ட எதையும் கேட்காம என்கிட்ட எதையும் சொல்லாம நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டா எப்படி அது வாழ்க்கைனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து கண்மணி கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கு என்னமா அர்த்தம், என்ன நீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அது நீங்க எங்ககிட்ட சொல்லாம வெளியில நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களால எப்படி அந்த மாதிரிலாம் முடியுது, என்னமா இதெல்லாம், உங்க அம்மா இங்க நீ நல்லா இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இந்த வீட்டுல உனக்கு என்னமா கஷ்டம், ஏமா நீ இப்படி எல்லாம் முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேட்டுட்டு இருக்க. கண்மணி அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ வீராவோட முகத்தை பாக்குறாங்க. வீராவோட முகத்தை பார்த்ததுமே அவங்களுக்கு புரிஞ்சிடுது, ஓஹோ இது உங்களோட விஷயமா, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க, மாமா நீங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் வந்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கலை, உங்கள் புள்ள என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, உங்களை கேட்காம நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் மாமா, இதை நான் வாங்கினேன் தான், இதில் அவரோட தப்பு எதுவுமே கிடையாது, மற்றவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு தான் என்ன அவர் பார்த்துக்கிறாரு. வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போனப்போ இந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கினேன், அப்போ வாங்கினேன், ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை நான் மறந்துட்டேன், அதுதான் மாமா இது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் அமைதி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் கண்மணி யோசிக்கிறாங்க, வீரா நீ இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருந்திருக்க அப்படின்னு எனக்கு தெரியாமல் போச்சு, நான் இவ்வளோ நாளும் உன் மேலே கோவப்பட்டுட்டேன், இந்த விஷயத்தில் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு கண்மணி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடையில் வந்து வீராவை வந்து மாறன் சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வீரா வந்து மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் உன்னோட பக்கெட் லிஸ்ட்டில் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருக்கும் போது கார்த்திக் அங்கே வராங்க. ஆமாம் என்ன பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு கேட்கும் போது அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, இவனுக்கு ஏதோ ஆசைலாம் இருக்கான், அதெல்லாம் நான் நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீ நிறைவேற்ற போறியா, சின்ன வயசுலேருந்தே ராகவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, ஆனால் மாறனுக்கு நிறைய ஆசை இருக்குது, அவன் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சது கிடையாது, அதனால எல்லாத்தையுமே நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டிவியில் வீராவும் மாறனும் நடித்த ஆட் வந்து போயிட்டுருக்கோம். அதை பார்த்து அங்கே பாரு இவ்வளோ ரொமான்டிக்காக நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆடை பார்த்து பேசிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக கண்மணி அங்கே வந்து நிற்கிறாங்க. கண்மணி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை தான் கிண்டல் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ இருங்க அப்படின்னு சொல்லி நேராக ராகவன் கிட்ட போய் சொல்கிறாங்க, அங்கே பாருங்க உங்கள் தம்பிங்க வந்து என்னை பார்த்து கிண்டல் பண்ணி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க, என்னை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க, அவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராகவன் வந்துட்டு சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது, உனக்கு மாறனை பற்றி தெரியல, அவன் எப்போவுமே ஏதாவது கிண்டலாக பேசிகிட்டு இருப்பான், அவங்க பாட்டுக்கு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கண்மணி நான் சொல்கிறது கேளு, அவங்க உன்னை பற்றிலாம் பேச மாட்டாங்க, உன்னெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ என்னை இப்படி தான் வந்து நம்ப மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.